இது கேரளாவோட குருசி மலை. மலை ஏறி வந்துட்டோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு. கீழே வர பார்த்தா தெரியாது, அவ்வளோ கீழே இருந்து முக்கால்வாசி தூரம் வந்திருக்கோம். 10 ஸ்தலம் முடித்து 11 ஸ்தலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. மேலே போயிட்டு காணிக்க. குருசி மலைக்கு மேலே வந்தாச்சு. அங்கேயும் கடல்லாம் வச்சுருக்கா. எப்படி தான் இருக்குது, ஜாமான்லாம் கொண்டு வருவான்னு தெரியல. நம்ம சும்மா ஏரியா வரைக்கும் மூக்கு நாக்கெலாம் நின்றுட்டு இங்கே நிற்கிற மரம், அவ்வளோ மரத்துலேயும் குருசியாக வச்சுருக்கு. அவ்வளோ மேக்ஸிமம் எல்லா மரத்துலையுமே குருசி இருக்குது. சின்னது பெருசு இதெல்லாம் ரொம்ப பெருசு. பெருசு ஒரு முழு மரத்தில் குருசி வச்சுருக்கு. அப்படி மேக்ஸிமம் எல்லா மரத்துலையும் இருக்குது. பெரிய படா சைஸில் பெரிய சைஸில் இருக்குது குருசி. இது எதாவது நேச்சைக்காண்டி செய்து வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப பெருசு. சோப்பலரில் வீட்டில் இதெல்லாம் ரொம்ப பெருசு. சின்னது பெருசு எல்லாம் வெரைட்டியாக கலராக அழகழகாக இருக்குது. ஆனால் முழு மரத்தில் வித்தியாசமாக செய்து வச்சுருக்கு. பெரம்பில் கூட மூங்கில் செய்து வச்சுருக்கு. பெரம்பு மூங்கில். இந்த குருசி மலையில் யார் இருக்கான்னு பாருங்கள். நம்ம குருசி மலையில் இருக்கிற அவர் தான் இங்கே வந்திருக்காரு. இங்கே எதுக்கும் வந்திருப்பார். அவர் இல்லை தெரியலை, வந்திருக்கலாம். நம்ம ஏரியாவுக்கு அந்த மாதிரி இங்கே வந்திருப்பார். இருக்கும் இங்கே இப்படி ஒரு பழைய சோறு இருக்குது. என்ன சோறுன்னு தெரில. அது கண்ணாடி போட்டு சேஃப் பண்ணி வச்சுருக்கு. ஒரு காலத்தில் உள்ள சோறாக இருக்கும். தோமையார் காலத்தில் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்காரு பாரு.